பட்டர் பீன்ஸ் கிரேவி சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்றத. ஒரு கப் எடுத்து தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 சவுண்டு வேக வச்சுக்கலாம். உப்பை போட்டு நம்ம தண்ணியை எடுத்துட்டு வெறும் இதை மட்டும் போட்டோம், பட்டர் பீன்ஸ் மட்டும் இப்போ இதில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் இப்போ முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4 சவுண்ட் வேக வச்சுக்கலாம். பல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க ஏன் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு தக்காளியை நம்ம ஒரு தனியாக மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். தக்காளி எடுத்துக்கிட்டோம், நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு பேஸ்ட்டும் எடுத்தாச்சு. மிக்சியில் கசகசா ஒரு ஸ்பூனு, தேங்காய் 2 பத்தை போட்டுக்கோங்க. 2 பத்தை அடித்தொட்டில் கொஞ்சம் புதினா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா ஒரு ஸ்பூனு. தண்ணி விட்டு மையா அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்திரத்தில் கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு 2, பட்டை ஒரு 2 போட்டுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆடித்தட்டத்தில் ரொம்ப இலை 2 போட்டுக்கிறேன். ஆடித்தட்டில் புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா 1 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. சிம்லே வச்சு ஜூஸை போட போகிறோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காரம் வேணும்னா. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இதை இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றுறோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே அங்கே கல் உப்பு போட்டுக்கோம், இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தேங்காவோட நீங்கள் முந்திரி கூட 2 வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த வேக வச்ச பட்டர் பீன்ஸை போடுறோங்க. இதில் நல்லா கொதிக்கட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் சிம்லே வச்சு. இந்த இது நம்ம சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சீசன் டைமில் வாங்கி சாப்பிட வேண்டியதுங்க இந்த பட்டர் பீன்ஸு. பட்டர் பீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எடையை குறைக்கிறவங்க இது சாப்பிட வேண்டியதுங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. 30 கிராம் நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. அது தவிர புரதச்சத்தும் இதில் இருக்குங்க. இதில் அதாவது பெண்களுக்கு 45 கிராம் நமக்கு புரதச்சத்து வேணும். ஆண்களுக்கு 55 கிராம் வேணுங்க. அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புரதச்சத்து இதில் இருக்குங்க. இதில் இந்த அளவுக்கு தேவையான புரதச்சத்து இதில் இருக்குது. இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குங்க. இதில் அதனால் இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகையை குறைக்குங்க. இதில் அனிமியாவை குறைக்குது. பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. நம்ம இந்த பட்டர் பீன்ஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பசி இல்லாமல் இருக்குங்க. அதனால் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பை குறைக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைச்சதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா மாரடைப்பு வராமல் தடுக்குதுங்க. அதே மாதிரி புற்றுநோயையும் தடுக்குது இந்த பட்டர் பீன்ஸுங்க. பொட்டாசியமு, பாஸ்பரஸு எல்லாமே இதில் இருக்குங்க. சக்கரை நோயாளிகளும் இதை எடுத்துக்கலாங்க. ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிறப்போ நம்ம சீசன் டைமில் இது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேவைப்பட்டால் ஒரு நெய் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடிங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்தில், தயிர் சாதத்தில் எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாமுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும்.
தேங்க்யூ.